வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து செல்லா நாயக்கரின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல் செல்லா நாயக்கருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், கோவிந்த சாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர், பிள்ளையார் தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜேசி மக்கள் மன்றம் தலைவர் ரேகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டிருந்தால் 3 உயிர்கள் பறிப்போயிருக்காது. இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழைக்காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரேகன் ஜான்குமார், அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கின்றோம். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். இந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விஷயமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல இன்னைக்கு கோவிந்த சாலையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல இறந்துருக்காங்க. அது விஷயமா மனு கொடுக்க. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினார். இவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அவரது சொந்த தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பிஜேபி பிரமுகர் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஏற்பாட்டின் பேரில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 100 கிலோ மலர் தூவி 56 தேங்காய், 56 பூசணிக்காய் உடைத்தும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி, சிலம்பாட்டம், தப்பாட்டம் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினார். இவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் அவரது சொந்த தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திருக்கனூர் பகுதியில் தனியார் கல்வி நிறுவனரும் வழக்கறிஞருமான அருண்குமார் ஏற்பாட்டில் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி 1000 பேருக்கு புடவை, வேட்டி, போர்வை, பக்கெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து திருக்கனூர் ஸ்ரீ காந்திமதி திருமண மண்டபத்தில் 2000 பேருக்கு சிக்கன் பிரியாணி தலவாழை இலையில் பொதுமக்களுக்கு பரிமாறி துவக்கி வைத்தார். முன்னதாக திருக்கனூர் வணிகர் வீதியில் இருந்து பேண்ட் வாத்தியம் முழங்க மேலத்தாளத்துடன் நடன கலைஞர்களின் பிரம்மாண்ட வரவேற்பு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.
சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா கடந்த ஒரு வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஓசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் ஈடிஆர் பேரவை சார்பில் பத்மநாபன் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவையும் பிரியாணியும் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் MMC மனோகர், அனந்தராமன், நாராயணன், கந்தசாமி, தர்மசிவம், முருகன், சரபாலன், பாலமுருகன், பிரேம்நாத் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் கடந்த 10 நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளான இன்று அவர் நீடுடி வாழ வேண்டி புதுச்சேரி மணக்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் நீடுழி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புடவை மற்றும் சுவாமி பிரசாதத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். இதில் பாஜக விவசாய அணி வெள்ளினூர் மாவட்ட தலைவர் லோகு என்கிற ராமமூர்த்தி, மண்ணாடிப்பட்ட தொகுதி விவசாய அணி தலைவர் ஏழுமலை, சந்துரு, இசை, அரசு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். விருதாச்சலம் நகரில் இன்று அதிகாலை போதையில் 4 நபர்களை தாக்கிய கந்தவேல் என்பவரை போலீசார் பிடிக்க முற்பட்ட போது போலீசாரை தாக்கியதால் கந்தவேல் என்பவரை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மற்றொரு குற்றவாளி சிவா என்பவர் கீழே விழுந்து இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேலும் இருவருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. காரைக்காலில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா நிறுவனம் கடந்த 23 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பானது பாரம்பரியமிக்க சமூக செயல்பாடுகளின் நோக்கம் ஒன்றாக செயல்பட்டு வருகின்றது. ஜேசி அமைப்பு சார்பில் காரைக்காலில் பல்வேறு சமூக விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது தேசிய தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி வரும் JFD கலைச்செல்வி பபிதா தலைமையில் ஜேசிஐ வார விழா இன்று தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் வருகின்ற 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அச்சமயம் சமூகத்தில் மனிதர்களின் பங்கு மற்றும் தனிமனித வாழ்வில் முன்னேற்றம், மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக கலைச்செல்வி பபிதா தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு தெரிவித்தார். புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் இன்று காலை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்கத் தலைவர் ரகு என்கின்ற ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர். அதற்கு ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் கலெக்டர் வருவதற்கு தாமதமாகும் என 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர். பிறகு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாகியும் கலெக்டர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள் எங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்றே எங்கள் இயக்கத்தை கலெக்டர் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் 10 ரூபாய் சட்ட இயக்கம் நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிறகு போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கருவடிக்குப்பத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா, மாணவர்களுக்கு அடையாள அட்டை, லஞ்ச், டவல், விளையாட்டு சீருடை வழங்குதல் மற்றும் மரம் நடும் விழா என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் அருணானந்தம், தினேஷ், ரமேஷ், முன்னாள் ராணுவ வீரர் சசிகுமார் ஆகியோர் பள்ளி மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் நிர்மலாதேவி, விஜயலட்சுமி, பத்மவதி, கிரிதரணி, சரண்யா, பாரதிதாசன், கனிமொழி, தேவி, சங்கீதா மற்றும் பள்ளி பராமரிப்பு குழுவினர், பெற்றோர், ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் அதிகமாக சென்று ரசிக்கும் இடம் பாண்டி மெரினா. இங்கு அழகிய கடற்கரை மற்றும் அதன் அருகில் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையமும் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு வகை உணவகங்கள், குழந்தைகள் விளையாடி மகிழ ராட்சச ராட்டினம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் என பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இந்த மையத்திற்கு வார இறுதி நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர்.
இந்நிலையில் இந்த பொழுதுபோக்கு மைய உணவகத்தில் இந்தியன், இத்தாலியன், சைனீஸ் மற்றும் தமிழ் பாரம்பரிய உணவு உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் கிடைப்பதால் இங்கு வருபவர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி உண்பது வழக்கம். அப்படி அவர்கள் உணவினை சாப்பிட்டு சென்ற பிறகு உடனடியாக பிளேட்டை ஊழியர்கள் அகற்றாததால் அவர்கள் சாப்பிட்ட அதே பிளேட்டில் அங்கு சுற்றித் திரியும் தெரு நாய்கள் உணவு உட்கொள்கிறது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் அப்பகுதி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட திருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிவதோடு சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்தி வருவதாகவும், அது மட்டுமின்றி உணவகம் உள்ள இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்த பொழுதுபோக்கு மையத்திற்கு குழந்தைகளுக்காகவே அதிகப்படியானோர் வருகின்ற சூழலில் உணவு உட்கொள்ளும் பிளேட்டில் தெருநாய்கள் சாப்பிடும் பொழுது அதற்கு ஏதேனும் தொற்று இருந்தால் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பரவ வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி உணவு உட்கொள்ளும் இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.